வாடா. நான் மாமா வாழை போய் பார்க்க போறதா சொன்னேன். இதே ட்ரெஸ்ஸோட போவேன். ஏன் இதுக்கு? ஐயோ ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போலாம்ல. சரி அதை விடு. அங்க போய் நின்று பேசும்போது நல்லா போல்டா பேசணும். அங்க போய் லவ் சொல்லும்போது கண்ணை பார்த்து சொல்லணும். புரிஞ்சுதா? சரிடா பெரிய மனுஷா, போலாமா? சரி, அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்க. இருந்தது ஒரு செட்டு, அதுவும் கிழிஞ்சிருச்சு. வேற வாங்குற வரைக்கும் இதுதான். அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. என் ஆளை வர பார்க்கணும். ஆளை பார்க்க போறியா? அடிங்க, ஏறா வண்டியில. அடுத்து என்ன பண்ணுறது? ஆளை வேறக்கான டைம் வேற. டேய், உன் ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காடா. எங்க எங்க எங்க? டப்புன்னு பார்க்காத, கேஷுவலா பண்றா. அழகிலே என்னை அடிப்பதே நடி, அலறுதே குழந்தை போல் என் மனம், கடுகு போல நீ வெடிப்பதே நடி, ஒளிருதே வெறுப்பினும் முகம், காதலோ காதல் எப்பொழுதும் உன் மீது போதுமே. டேய், என்னடா இழிப்பு? பள்ளி கலந்து கீழே வந்துட்டு போகுது. இழிக்காம போய் பேசுடா. போடா, போய் பேசு. போடா, வெக்கமா இருக்கு. டேய், என்னடா ரியாக்ஷன் இது? அவன் முன்னாடி மட்டும் இப்படி பேசாத, அப்புறம் ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட பேச மாட்டான். என்னடா பண்றது? பயமா இருக்கு. நான் வேணா நாளைக்கு போய் பேசவா? என்னது நாளைக்கு போய் பேச போறியா? இதாண்டா ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா இன்னைக்கு போய் பேசு. இன்னைக்கு இல்லைன்னா உனக்கு கிடைக்கவே மாட்டான். அப்புறம் காலை ஃபுல்லாக நீ சன்னிசி தான் சொல்லிட்டேன். ஏய், இப்ப பாருடா, இப்ப பாரு. போ போ போ. பயமா இருக்கு. நீ தர மாட்டேன். டேய், என்னடா? கோயம்பேடு வரைக்கும் போகணும். ஆட்டோ வருமா? எல்லாம் வராது, போமா. டேய், ஏமாடா? போலாங்க, 5 நிமிஷம் தான், போயிடலாம். ஏறுங்க. குன்றத்தூர்ல இருந்து கோயம்பேடு 5 நிமிஷமா? அட பாவி, ஏறுங்க, போலாம். போடா. போங்கடா. டேய், பாத்தியாடா, சீக்கிரம் வந்து நீ ஃப்ரெண்டை கழட்டி விட்டான். பாய். நானும் ஏறினதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஓ, ஐடி கார்டு வேற மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கு தான் அவளை வந்து பிக் பண்ண சொன்னேன். ஐயோ, நான் வேணா பிக்கப் பண்ணிக்கவா? இல்லை இல்லை, சவாரிக்காக கேட்டேன். நாம் 2 பேர் நெய்பர்ஸ் தான், ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம். எனக்கும் அந்த பக்கம் தான் சவாரி அதிகம். நீங்களும் அவசர அவசரமாக இந்த மாதிரி ஐடி கார்டில் மிஸ் பண்ண வேணாம் பாருங்கள். அதனால் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நானே டெய்லி பிக்கப்பும் பண்ணிக்கிறேன், ட்ராப்பும் பண்ணிடுறேன். நானும் கேப் புக் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன். நாளையிலேருந்து பிக் பண்ணிக்கோங்க. இந்த நல்ல விஷயங்களெல்லாம் அன்றே செய், அதுவும் இன்றே செய்ன்னு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இன்றைக்கே பிக்கப் பண்ணிடுறேன். நல்லா பேசுகிறீங்க. ஈவினிங் வந்து பிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸுங்க. என்னடா, ஓகேவா? அதெல்லாம் ஓகே ஆகிடும். சும்மா அப்படியே ஒரு பார்வை பார்த்தா மச்சான். டேய் வாடா. என்னடா லீவ் கட்ட கூட சவாரி வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, சவாரியே இல்லை. ஆனால் நான் வேற ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். மச்சான், ஒரு 2000 ரூபா இருந்தா தாடா. டேய், அதை ஏன்டா இப்படி கேட்குற? இரு, அமிச்சிட்டேன் பாரு. டேய் மச்சான், 2000 ரூபா தானடா கேட்டேன், 5000 ரூபா அனுப்பிச்சிருக்க. டேய், பெட்ரோல் போட்டேன் ஃபுல்லாக. நான் சவாரி ஓட்டிப்பேன், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் குடும்பஸ்தன், போய் வேலையை பார். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நான் கேட்கும் போதெல்லாம் நீ எனக்கு நிறையா கொடுத்துருக்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மச்சான் நான் பெருசாக பண்ணுவேன். டேய், இதில் என்னடா இருக்குது? என்கிட்ட கேளு, இருந்தால் நான் கொடுக்குறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறேன். அவ்வளோதானே, வேலையை பாரு. தேங்க்ஸ்டா, வரேன் ப்ரோ. தெரியும், போடா. மூஞ்சி அப்படி வைக்காத. எல்லா காசும் அவனுக்கு குத்துட்டா உனக்கு என்னடா பண்ணுவ? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? அவன் குடும்பஸ்தன்டா, அவனுக்கு 1000 கஷ்டம் இருக்கும். அது மட்டும் இல்லை, டேய், சம்பாதிச்சதை நம்மளே வச்சுருந்தோன்னு நிம்மதி போயிடும். கொடுக்க தான் செல்வமும் சேரும், சந்தோஷமும் சேரும். புரியுதா? வந்துட்டாம்பர். என்னடா? என்ன மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கை சொல்லிட்டலா? அதெல்லாம் சரி, நீ வந்த விஷயம் என்ன? உன் வாழைக்கு நீ பிறந்த நிலைமை விஷ் பண்ணலையா? பிறந்த நாளா? போடா, முதல்ல போய் விஷ் பண்ணு.
மறப்பதில்லை நெஞ்சே